நாடு முழுவதும் தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமல்படுத்தப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் துறையில் என்ன மாதிரியான சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அத்துறையினருக்கு அது முழுமையான பலன்களை கொடுத்திருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் மடிசியாவினுடைய முன்னாள் தலைவர் லட்சுமி நாராயணனிடம் கேட்கலாம். சார் வணக்கம். குறிப்பா இந்த பிரிண்டிங் பேக்கேஜிங் துறையில என்ன மாதிரியான ஜிஎஸ்டி வரி குறைப்பு கொடுத்திருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் முதல்ல சொல்லுங்க சார். இப்போ நீங்கள் கூறும்போது தீபாவளி பரிசு அப்படின்னு சொன்னீங்க. நிச்சயமாக அது ஒரு தீபாவளி பரிசுங்கிறத ஏற்றுக்கொள்ளலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது நிச்சயமாக ஒரு வரி குறைப்புங்கிறது ஒரு தீபாவளி பரிசு தான். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் துறையை பொறுத்து எடுத்துக்கொண்டோமேனால் அனைத்து விதமான பேப்பர்களும் 12% 18% மாற்றப்பட்டிருக்கிறது. இது கொள்முதல் விலையில் இது ஒரு அதிக மாற்றத்தை தாக்கத்தையும் கொடுத்திருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் 5% 90% பொருட்களுக்கு 5% வரி விதிப்பு செய்யப்பட்டிருப்பதாக அரசு சொல்லியிருக்கிறது. ஆனால் இந்த அச்சுத்துறையை பொறுத்தமுறை பார்த்தால் அச்சு மற்றும் பேக்கேஜிங் துறையில் 0% இருக்கிறது, 5% இருக்கிறது, 18% இருக்கிறது. இப்படி எல்லாம் எல்லா டாக்ஸேஷனும் கலந்த ஒரு துறையா இந்த துறை அமைஞ்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா இன்புட் எடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய சிரமத்தை உருவாக்குது. இப்ப நோட் புக்ஸ் பாத்தீங்கன்னா 0% வருது. ஒரே பேப்பர் 90 GSM 70 GSM ஏதோ ஒரே பேப்பர், அதுல நோட் புக் செஞ்சா 0%, நோட்டீஸ் அடிச்சா 5%, போஸ்டர் அடிச்சா 18%. இப்படி ஒரே பேப்பர்ல ஒரே ப்ராடக்ட்ல ஒரே இங்க்ல 3 விதமான டாக்ஸ் இருக்கிற போது இது எங்களுக்கு ஒரு பெரிய மிகுந்த சிரமத்தை கொடுக்குது. ரெண்டாவது 18% கொள்முதல் பிரைஸும் 5% விற்பனை எதுவும் கொண்டு வரும்போது இதுல இன்புட் கிரெடிட் ரொம்ப அதிகமாகுது. இந்த மாதிரி பல சிக்கல்கள் அச்சுத்துறையில் இருக்கு. இதெல்லாம் அவங்க கன்சாலிடேட் பண்ணி இந்த பிரிண்டிங் செக்டார், பேக்கேஜிங் செக்டார் எல்லாம் ஒரே பெர்சன்டேஜா வந்தா நல்லா இருக்கும். இப்போ பேக்கேஜிங் எடுத்துக்கிட்டோம்னா கார்கேஷனா இருக்கட்டும், கார்ட்போர்ட் பாக்ஸஸா இருக்கட்டும், எல்லாமே 5% வருது. எதுல டர்ன் ஓவர் ஜாஸ்தி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கேஜிங் ப்ராடக்ட்லாம் டர்ன் ஓவர் ஜாஸ்தி இருக்கும். அப்ப இன்புட் கிரெடிட் எங்களுக்கு கூடிட்டே இருக்கும். இப்போ இந்த இன்புட் கிரெடிட்டை எடுக்கணும்னா இப்ப கடந்த வாரம் நடந்த ஒரு மீட்டிங்ல பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க 90% இன்புட்டை கிரெடிட்டா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பட் அதுக்கான சரியான விளக்கங்கள் எங்களுக்கு இன்னும் வரல. அது உடனடியாக கிடைக்குமா, இல்ல அதுக்கு தனியா அப்ளை பண்ணி கிடைக்குமா, இது போன்ற பல சிக்கல்கள் இருக்கு. இப்ப டர்ன் ஓவர் நான் 1 கோடி டர்ன் ஓவர் பண்றேன்னா அதுல என்னோட இன்புட் கிரெடிட் அதிகமா இருந்ததுன்னா அடுத்து எனக்கு என்னோட டர்ன் ஓவர் அடுத்த ஒரு மந்த்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுக்கிற போது இந்த இன்புட் கிரெடிட் கூடிட்டே போற போது எங்களால ஒர்க்கிங் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். பட் இதெல்லாம் அவங்க மனசுல வச்சு இந்த டாக்ஸேஷன் அச்சுத்துறையை பொறுத்த வரைக்கும் இப்ப ஈவன் கேலண்டர் எடுத்துக்கிட்டீங்க, நோட் புக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, கேலண்டர் இன்விடேஷன்ஸ் எல்லாம் பார்க்கிற போது அது 18% ஆகுது. ஸோ இப்படி இதே மாதிரி வேரியேஷன்ஸ் டாக்ஸஸ் எல்லாம் நிறைய இருக்கிற போது அதெல்லாம் கிளாசிஃபை பண்ணி தொழில் பண்றது மிகுந்த சார். அதுக்குன்னே தனியா ஒரு செக்ஷனை போட்டு நாங்கள் வேலை செய்ய, ஒரு சின்ன ஸ்மால் பிரிண்டர்ஸ், ஒரு ஸ்மால் பேக்கேஜிங் யூனிட்ஸ் உள்ளவங்க எல்லாம் எப்படி இதை செய்ய முடியுங்கிறது எங்களுக்கு சாத்தியமாப்படலை. அதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தாங்கன்னா சிறப்பாக இருக்குங்கிறத எங்களோட வேண்டுகோள். சார், இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ பேருங்க சார் அச்சு மற்றும் இந்த பிரிண்டிங் தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? இது அவங்களுக்கு நீங்க சொன்னபடி பார்த்தா ஒரு சரியான இது இருக்காதுன்ற மாதிரி தான் தோணுது. எவ்வளவு பேர் இருப்பாங்க? மத்திய அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க சார்? தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங்ல கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சத்திலிருந்து 40 லட்சம் டன் வரைக்கும் பேப்பர் டர்ன் ஓவர் ஆகுது. ஸோ அப்போ இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி இதில் தமிழ்நாட்டிலே 10 லட்சம் பேருக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கு. இந்த வேலை வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக கூடிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதிரியான ஒரு இப்போ இந்த சேல்ஸ் பாயிண்ட் நான் எடுத்துக்கிட்டேன்னா என்னோட எண்ட் ப்ராடக்ட் என்னோட கஸ்டமர் கைக்கு போற போது அது நான் இன்னைக்கு விற்கிற விலையோட கூடுதலாக தான் ஆகும். குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அது கொள்முதல் பிரைஸ் கூடுது. இந்த கொள்முதல் பிரைஸ்ல என்னைக்கு அவங்க எங்களுக்கு அந்த இன்புட் கிரெடிட்டை எடுத்து கொடுக்குறாங்களோ கொடுக்குற அன்னைக்கு தான் நாங்கள் சமநிலைப்படுத்த முடியும். அதனால இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்து வாங்கி அப்படிங்கிற போர்ஷன்ஸ் இல்லாம ஒரே டாக்ஸேஷன்ல அவங்க கொண்டு வந்தாங்கன்னா இது சிறப்பாக அமையும். நிதியமைச்சர் பேசும்போது கூட என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருமே கொஞ்சம் மாறிக்கணும், இயற்கை முறையில பேக்கிங் பண்றதுக்கும், ஏன்னா பிளாஸ்டிக்கை தவிர்த்து ஒரு அறிவுறுத்தல் மாதிரி சொல்லியிருந்தாங்க. சாத்தியமா அவங்க சொன்ன சாத்தியமா?
இல்லை சார், அவங்க எதை மனசில் கருத்தில் வச்சு சொல்லியிருக்காங்கங்கிறது எனக்கு தெரியலை. பேப்பர் இல்லாமலோ பிளாஸ்டிக் இல்லாமலோ இந்த உலகத்தில் எதுவுமே இயங்காது. இப்போ காலையில் எந்திரிச்சோடனே நீங்கள் ஒரு பல்லு விளக்கணுன்னா கூட ஒரு டூத் ப்ரஷ்ஷை தான் எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ பிளாஸ்டிக் இல்லாத உலகத்தை நம்ம எப்படி கொண்டு வர முடியும்? ஒரு காலையில் எந்திரிச்சோடனே நம்ம ஒரு காபி குடிக்கிறோம், பேப்பரை பிரித்து தான் படிக்க வேண்டியிருக்கு. அப்போ பேப்பர் இல்லாத ஒரு உலகத்தை நம்ம எப்படி கொண்டு வர முடியும்? அவங்க எதை கருத்தில் மனசில் வச்சு சொன்னாங்கங்கிறது எனக்கு சொல்ல தெரியலை. பட் பேப்பரோ பிளாஸ்டிக்கோ இல்லாத உலகம் கிடையாது சார். குறிப்பாக இந்த இதில் இதெல்லாம் சரி பண்ணணும்னா இதுக்கு எதுவும் தனியாக குழு அமைக்கணுமா, இல்லை நீங்கள் எதுவும் அவங்கள இந்த மாதிரி தொழில் அமைப்பினர் எதுவும் சஜஷன் கொடுக்கலாமா, என்ன பண்ணலாம்? இல்லை சார், இது இந்த மாதிரியான அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடக்க போகிற போது இந்த பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க முக்கியமான அசோசியேஷன் தலைவர்களை கூப்பிட்டு வச்சு தமிழ்நாடு நிதியமைச்சர் ஒரு கன்சல்டேஷன் பண்ணாங்கன்னா எங்களோட ஸ்ட்ரகிள்ஸை நாங்கள் எடுத்து சொல்ல முடியும். அதை அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசன்டேஷனாக கொண்டு போக முடியும். அதனால இதை தமிழக அரசு கொஞ்சம் பார்க்கணும். அதை சார், குறிப்பாக இப்போ பேக்கேஜிங்கிறத நிறைய வகையில் பண்ணுறாங்க. பேக்கேஜிங் இது குறித்து நீங்கள் மாநில நிதியமைச்சர், ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மாநில அரசிட்ட இருந்தால் அதை கொடுக்க முடியும். மாநில அரசிட்ட இந்த ஜிஎஸ்டி வரிக்குறை பற்றி நீங்கள் எதுவும் சொல்லியிருக்கீங்களா? அவங்க என்ன நினைக்கிறாங்க சார் இந்த பேக்கேஜிங் அண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ்? இல்லை, மாநில அரசு என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்குறீங்களா? இல்லை, நம்மளோட ரெப்ரசன்டேஷன்ஸ் இப்போ நியூ டாக்ஸஸ் இப்போ தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டாக்ஸஸில் 3 கிளாஸஸ்லையும் வேரியாக இருக்குது. இது ஒரே ஸ்ட்ரக்சரில் பிரிண்டிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த ப்ராடக்ட் பூராமே ஒரே ஸ்ட்ரக்சரில் 5%, 12%, 18% ஏதோ ஒரு பெர்சன்டேஜில் நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்கன்னா இது சிக்கல் இல்லாமல் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு கார்டு அதில் நான் பிரிண்ட் பண்ணுறேன், நீ இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணால் 18%, கேலண்டர் பிரிண்ட் பண்ணால் 18%, நோட் புக்குக்கு ரேப்பர் அடித்தா 0%, புக்குக்கு ரேப்பர் அடித்தா 5%, ஒரே கார்டு தான். இப்படி நீங்கள் எல்லாத்தையுமே வித்தியாசப்படுத்தி பார்க்கிற போது தான் எங்களால் அதை நடைமுறைப்படுத்துறதுல சிரமங்கள் இருக்கு. இதெல்லாம் ஒரு டாக்ஸேஷன்ல கொண்டு வாங்கங்கிறது கேள்வி. பேக்கேஜிங் தனி டாக்ஸேஷன் வச்சுக்கோங்க, கமர்ஷியல் பிரிண்டிங், கமர்ஷியல் பேப்பர்ஸ், இந்த மாதிரி நோட் புக்ஸ், பீரியாடிகல்ஸ் இதெல்லாம் ஒரு கிளாஸில் கொண்டு வாங்க அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். குறிப்பாக இந்த ஜிஎஸ்டி வரிக்குறைப்பு பல தரப்பினரும் வரவேற்பை தெரிவித்திருந்தாலும் பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் துறையில் அந்த வரிமுறை என்பது இன்னும் சீரமைக்க வேண்டியது இருப்பதாக தொழிலமைப்பினர் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் மணிகண்ட பிரபு.